என்னைக்கு நீ தானே எடுப்ப, இன்னைக்கு நான் எடுக்கிறேன் ஒன்று. ஆமாம், லாஸ்ட் நாள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சரி ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட டைலரிங் கிளாஸ் பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோமே. என்னடா இது எப்போ பார்த்தா டைலரிங் கிளாஸ் பிளாகாக போகிறேன்னு சொல்லி நினைக்காது. ஏன்னா இது என்னோட கடைசி நாள். ஓ அப்படியா? ஆமாம், ஃபைனல் லாஸ்ட் டே. ஆமாம், டைலரிங் கிளாஸ் இதோட போய் 2 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. நானும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிளாஸ் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. இன்னும் வந்து வீட்டில் மிஷினே நிறைய பேர் தைக்கும் போதே மிஷின் வாங்கிடுவாங்க. நானும் மிஷின் வாங்காமலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஸோ இன்றைக்கி லாஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ எனக்கு ஃபங்க்ஷன் வருது இல்லையா, ஸோ அதனால் தச்சு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி அந்த ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோமே. ரம்யாலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸை முடிச்சுட்டு ஊருக்கே கிளம்பி போயிட்டா. அவனுக்கு வந்து 1 வீக் வந்து டைம் இருந்துச்சு. ஸோ போகணுன்றதுனால போயிட்டா. நம்ம அந்த 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு எனக்கு வந்து இன்னையோட முடியுது. ஸோ ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு உண்மையாகவே. வருத்தமாக தான் நீ திரும்பவும் கண்டினியூ பண்ணிக்கணும். பண்ணலை, நல்லா கற்றுக்கிட்டல. இப்போ சுடிதார்லாம் தைக்கணும். ஸோ அது பார்க்கலாம், செல்லை பார்த்து கற்றுக்கிட்டாலும் கற்றுக்கலாம். அதாவது மிஷின் வாங்கிட்டு கூட பார்த்துக்கலாம். எல்லாம் செல் வாங்கி யூடியூப்லேயே பார்த்து என்ன பண்ண போகிறது இல்லை. நின்றுட்டேன் அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு அந்த டக்குன்னு அந்த இதெல்லாம் மறந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன பண்ண போகிறது இல்லை. சரி பார்க்கலாம். சரி கண்டிப்பாக எனக்கு அதை மிஸ் பண்ணுறதால டைலருக்காக தான் மிஸ் பண்ணுவேன். ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க, அவங்க ரொம்ப நல்ல டைப்பு. ஸோ அவங்கள தான் மிஸ் பண்ணுவேன். போகலாமா? போகலாம். சரி, அவங்க போயிட்டு வரும்போது எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வர போகிறோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொடுக்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் இருக்கே. நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கொடுக்கலாம். பாய். என்னைக்கு நீ தானே எடுப்ப, இன்னைக்கு நான் எடுக்கிறேன் ஒன்று. ஆமாம், லாஸ்ட் நாள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சரி ஓகே. பாய். பாய் பாய். என்ன சரண்யா, லாஸ்ட் நாள் டைலரிங் கிளாஸ் எப்படி போச்சு? சூப்பராக போச்சு, ஜாலியாக. லாஸ்ட் நாள் டைலரிங்னா இப்போ இன்னைக்கு நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நாள் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இன்னைக்கு நேற்று வந்து ப்ளவுஸ் புதுசாக எடுத்து போய் தைச்சேன். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்டிங் இருந்ததுனால இன்னைக்கு மறுபடியும் போயிட்டு வந்தேன். எனக்கு ஆக்சுவலாக நேற்று இல்லை லாஸ்ட் நாள், இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள். எக்ஸ்ட்ரா ஒரு நாள் எடுத்துக்கினீங்க? ஆமாம் எக்ஸ்ட்ரா. என்ன நீங்கள் சனிக்கிழமையா? ஸோ சனிக்கிழமையோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. ஆக்சுவலாக எனக்கு சண்டே வரைக்கும் முடியுது. நான் சண்டே கிளாஸ் இல்லைல்ல. ஆமாம் ஆமாம். ஸோ இன்னைக்கு வந்து ப்ளவுஸ் தைச்சிட்டு நின்றுலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் மீதி வந்து கடைசியாக ஒரு ப்ளவுஸோட முடிச்சுக்கினீங்க. அதையும் ஃபினிஷாக கம்ப்ளீட்டாக முடிச்சிடணுன்ட்டு நீ போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டீங்க. ஆமாம், வீட்டுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறீங்க போல. எல்லாம் இங்கே தைச்சிட்டேன். மிஷினில் வச்சு தைக்க வேண்டிய வேலை எல்லாமே தைச்சிட்டேன். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மணி கட்டிட்டு இருக்கேன். ஓ, இது வந்து ஃபினிஷிங் டச்சா? ஆமாம். ஆக டிசைன்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக இப்போ ஃபைனல் டச் இது. ஆமாம், எல்லாத்தோட இன்னைக்கு எப்படி சொல்லுது எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ப்ளவுஸ் எனக்கு இது ஹேண்ட் மட்டும் வச்சு தைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் பின்னாடி பேக்லாம் எந்த மாதிரி டிசைன் தரணும்னு சொல்லிட்டு ஐடியாவே இல்லை. லேஸ் மட்டும் வச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்ததா, காலையில் போனேன், கை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் சரி யோசித்தேன் எந்த மாதிரியான டிசைன் பேக்கில் இதில் வைக்கலாம். ஏன்னா லேஸ் மட்டும் வச்சேன், ஏன்னா கை இந்த மாதிரி தைச்சிட்டு பின்னாடி லேஸ் மட்டும் வச்சா சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குன்றதுனால நான் வந்து பிரில் டிசைன் வச்சுருக்கேன். பேக்லேயும் டிசைன் வருது. ஆமாம், அது வச்சு தான் வந்து மணி கட்டிட்டு இருக்கேங்க பாருங்க. ஓகே, நான் ஃபுல்லாக மணி கட்டிட்டு தான் காட்டுவேன். சரி ஓகே ஓகே. மட்டும் இருக்க மாதிரி இருக்கும். சரி மணி கட்டிட்டேன், மணி கட்டி முடிச்சுட்டு காட்டுறேன். ஓகே. சரி ஓகே, பார்க்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ்க்கு மணி கட்டி முடிச்சாச்சு. ப்ளவுஸே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது எதுக்கு நான் தைச்சேன்னா, இப்போ நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு வேர் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இந்த டிசைன் வச்சு தைச்சிருக்கேன். ஆக்சுவலாக இந்த சாரீ வந்து நான் கட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டு நினச்சேன். நான் ப்ளவுஸ் தைக்க கற்றுட்டு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ப்ளவுஸ் தைச்சி போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி சாரியும் ஃப்ரீ ப்ளீட் பண்ணி கட்டுறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ அதனால் அந்த சாரிலாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 சாரி வச்சுருந்தேன். காமிக்கிறேன், இந்த சாரி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கு வந்து ஒரு வசன்னு இருக்கும். அதனால இது கட்ட முடியாதோன்னு நினச்சிட்டு வச்சேன். அதனால் ப்ளவுஸ் தைச்சிட்டு இல்லையா, கட்டாமல் எப்படி இருக்க முடியும். அதனால நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன், முடிச்சுட்டேன். நம்ம வீட்டில் மிஷின் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம இஷ்டத்துக்கு தைச்சு முடிச்சிடலாம்ல. ஆமாம். கிளாஸ் போய் வரணும், அங்கதான் மிஷின் இருக்கு, நம்ம ஒன்றும் மிஷின் வாங்கலை, இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வாங்கிடலாம். ஓகே ஓகே ஓகே. இந்த சேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து கட்ட போகிறேன். எப்படி இருக்கேன்? சூப்பராக இருக்கும். எனக்கு நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு. நல்லா தான் இருக்கும். கட்டினா தான் பார்க்கலாம் முழுசாக எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போதைக்கு மேலே வச்சு பார்க்க சூப்பராக தான் இருக்குது. ப்ளவுஸ்லாம் போட்டு பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும். ப்ளவுஸ் தான் ஆரி ஒர்க் பண்ணாமலே கிராண்டாக ப்ளவுஸ் தைக்க முடியுதுதான். அது இந்த மாதிரி டிசைன்லாம் வச்சு ஆரி ஒர்க்கே தேவையில்லை. ஆமாம், நல்லா தான் இருக்குது. 10,000 பண்ணுறது எப்படி இருக்கேன்? சூப்பராக இருக்கும். மணி கட்டுறதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்குல்ல. ஆமாம். இது என்ன நெக்? இது பேக் சைடு லீஃப் நெக்கு. லீஃப் நெக்கா? ஓகே. வச்சு பார்த்தா தெரியாது, கீழே வச்சு பார்த்தா தெரியும். ஓகே ஓகே. ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா டைலரிங் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வரும்போது எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ரம்யா வந்து ஃபர்ஸ்ட் நின்னா. நான் 3 பேருமே ஒன்றா தான் ஜாயின் பண்ணுவேன் ஸ்டார்டிங்லேருந்து. அதே மாதிரி எண்டு வரைக்கும் நாங்கள் 3 பேரும் ஒன்றா தான் நிற்கணும். பட் இருந்தாலும் ரம்யா கொஞ்சம் ஊருக்கு போகிற வேலை சொன்னாலே அவர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஊருக்கு போயிட்டார். ஸோ ஜெயஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடியே வந்து நின்றுட்டாங்க. நான் தான் ஃபுல்லாக போயிட்டு கம்ப்ளீட் பண்ணி நின்று இருக்கேன். ஸோ நான் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கற்றுட்டு நின்றுட்டோம். இதுக்கப்புறம் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நாங்கள் அங்கே போய் கற்றுக்கலாம். இல்லை நமக்கு இருக்கிற கொஞ்சம் நாலேஜில் செல்லை பார்த்து கற்றுக்கலாம். மிஷின் வாங்கிட்டா யூடியூப் அந்த மாதிரி செல்லை பார்த்துட்டு நம்மளே கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், வந்துடும். ஏன்னா சொல்லியிருந்தாங்க, ஏன்னா ப்ளவுஸ் தைக்கிறத விட சுடிதார் தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு அடித்து திருப்பத்துக்கு தெரிஞ்சாலே போதும். ஓகே ஓகே. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம பேசிக் கற்றுக்கணும் ஆக்சுவலாக மிஷின் ஓட்டுற அளவுக்கு. இப்போ யூடியூப் பார்த்து கட் பண்ணுறது தைக்கிறது மட்டும் பார்த்தா போதும். ஃப்ரெண்ட்ஸ், நான் தச்ச ப்ளவுஸில் எந்த ப்ளவுஸும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளாகில் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக தச்சுட்டு நின்னது. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. சரி, ஓகே. இந்த 2 மாதத்து டைலரிங் கிளாஸ் எனக்கு சூப்பராக ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.